காவிரி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க காவிரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மூன்றாவது முறையாக பாஜக அரசாங்கம் பதவியேற்றிருக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றிருக்காரு. மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்காரு. ஹேட்ரிக் வெற்றி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் இந்த பெட்ரோல் விலை குறையுமா, பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி கீழே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. ரொம்ப நாளாகவே இது இருக்குது. அவங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுலேருந்து இருக்குது. ஏன் பெட்ரோல் ஜிஎஸ்டிக்குள்ளே வரல, பவர் செக்டர் ஏன் வரல, ஆல்கஹால் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது வருது வரல, ஆனால் பெட்ரோலை மட்டும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டால் நல்லா இருக்குமேப்பா அப்படிங்கிற ஃபீல் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இந்த பீரியடில், இந்த மூணாவது டேர்மில் பெட்ரோல் ஜிஎஸ்டி கீழே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது. எப்படி தென்படுது, எதனால் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமான டேக்ஸு கலெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, அண்ட் ஓவராலாக டேக்ஸ் கலெக்ஷன் மூலமாக எவ்வளோ வருமானம் ரெண்டு அரசாங்கத்துக்கும் வருது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீரா. ஏற்கனவே பெட்ரோலியத்துறையை பார்த்துக்கிட்டு இருந்த ஹர்தீப் சிங் பூரி அவர்களே இந்த முறையும் பெட்ரோலியத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார். நியமிக்கப்பட்ட பிறகு அவர் கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதுதான் பெட்ரோல் ஒருவேளை ஜிஎஸ்டிக்குள்ளே வருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தோன்றுது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த முறை பெட்ரோல் அண்ட் டீசலை நாங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சிப்போம், அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்கார். அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டில் இதை பற்றி விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது, விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏர் டர்பைன் ஃபியூல், அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ், இது எல்லாத்தையுமே ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்னு சொல்கிறார். ஆக்சுவலாக பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்போது 102 ரூபா 103 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்க பெட்ரோல் நமக்கு அதிகபட்சம் 65-70 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு செக் இருக்குது. அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போது 2023-24 ஃபிஸ்கல் இயரில் ஒட்டு மொத்தமாக இந்த பெட்ரோல் டீசல் மூலமாக கலெக்ட் பண்ணப்பட்ட டேக்ஸ் ரெவென்யூ எவ்வளோன்னா 7.51 லட்சம் கோடி. ஓகே, இது ஓவராலாக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்து நான் சொல்கிறேன் 7.51 லட்சம் கோடி. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னா 3.18 லட்சம் கோடியாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது 4.32 லட்சம் கோடியாக இருக்குது. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான டேக்ஸ் ரெவென்யூ போயிருக்கு பெட்ரோல் அண்ட் டீசல்லேருந்து. இந்த ஓவரால் ஃபிகர் 7.51 லட்சம் கோடி டேக்ஸ் ரெவென்யூ, அதில் 4.32 லட்சம் கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு, 3.18 லட்சம் கோடி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு போயிருக்கு. அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது என்ன தெரியும் அப்படின்னா, மொத்தமாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிகமான டேக்ஸை போடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த நம்பர் அப்படி தான் சொல்லும். ஆனால் இதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வேறு மாதிரியான ஒரு கேல்குலேஷனை கொடுக்கும். அந்த கேல்குலேஷன் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது மத்திய அரசு, மாநில அரசு, ரெண்டு அரசுகளும் சேர்ந்து இந்த பெட்ரோல் டீசலில் எந்த அளவுக்கு வரி விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு விதிக்கிற வரி அப்படிங்கிறது ஒன்றே தான், எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி மட்டும்தான் மத்திய அரசு விதிக்கிறாங்க. மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ் போடுறாங்க, வேட் போடுறாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் டேக்ஸ் போடுறாங்க, விற்பனை வரின்னு ஒன்று விதிக்கிறாங்க. இது இல்லாமல் தேவைப்பட்டால் செஸ்ஸும் போடுறாங்க. செஸ் எதுக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தேவை இருக்குது, புதுசாக ஒரு ஃப்ளட் வந்துருச்சு, அந்த ஃப்ளட்டுக்கான ஒரு நிவாரணத்தை திரட்டுறதுக்கு நம்ம பணம் தேவைப்படுது, அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா 2%லேருந்து 5% வரைக்கும் பெட்ரோல் டீசலில் நாங்கள் செஸ்ஸாக போட்டுக்கிறோம் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி கூட போடுறாங்க. அப்படி போடுறதுனால தான் இந்தளவுக்கு பெட்ரோலுடைய விலை அதிகமாக இருக்குது. இப்போது ஸ்டேட் வைஸ் நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாநிலங்களில் அதிகமான வரி விதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ppac.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனை % வேட் இருக்குது, எத்தனை % சேல்ஸ் டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். அண்ட் எந்தெந்த மாநிலங்கள் செஸ் போடுறாங்க அப்படிங்கிறதும் இருக்கும். இந்தியாவில் இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ ஆடட் டேக்ஸ் போடக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தான். தெலுங்கானாவில் பெட்ரோலுக்கு 35% வேட் போடுறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக ராஜஸ்தானில் 31.55% போடுறாங்க. அப்புறம் மத்திய பிரதேசில் 29% இருக்குது. அண்டு குறைஞ்சபட்சமாக எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது, மிசோரமில் 16.6 இருக்குது, நாகாலாந்தில் 20.38 இருக்குது, ஹிமாச்சல் பிரதேசில் 22 இருக்குது. ஸோ இதெல்லாம் லோவஸ்ட்டு வேல்யூ ஆடட் டேக்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளேயும் தமிழ்நாடு வராது, ஹையஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளேயும் தமிழ்நாடு வராது. ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, வேல்யூ ஆடட் டேக்ஸ் மட்டுமே 13% போடுறாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு 13 ரூபா வேட்டு போடுறாங்க. இது இல்லாமல்
₹11.52 ஒரு லிட்டருக்கு சேல்ஸ் டேக்ஸ் போடுறாங்க. ஸோ பேஸ் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதில் 13% என்ன இருக்குது, வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ₹11.52 ஒரு லிட்டருக்கு சேல்ஸ் டேக்ஸ் இருக்குது. இது இல்லாமல் சில ஸ்டேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வச்சு, இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 19.36% வேல்யூ ஆடட் டேக்ஸு. அப்படி இல்லைன்னா ஒரு லிட்டருக்கு ₹14.85 சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்றாங்க. உத்தரகாண்ட் அதே மாதிரி. உத்தரகாண்ட் என்ன பண்ணுறாங்க, 16.97% அல்லது ₹13.14 ஒரு லிட்டருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் எது வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கோ அதை நாங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துப்போம் அப்படிங்கிறாங்க. இதே விஷயத்தை தான் வெஸ்ட் பெங்காலும் ஃபாலோ பண்ணுது. அவங்க வந்து 25% ஆர் 13.12 பெர் லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது ஹையஸ்ட் அமௌண்ட்டோ அதை எடுத்துப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 29% வேட் இருக்குது, ₹2.50 ஒரு லிட்டருக்கு அவங்க சேல்ஸ் டேக்ஸ் போடுறாங்க. அது இல்லாமல் 1% செஸ் போடுறாங்க. அதே நீங்கள் கோவாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 20% வேட்டு ப்ளஸ் 0.5% செஸ் அப்படின்னு போடுறாங்க, க்ரீன் செஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது வேறுபடுவதற்கான காரணம் என்னென்னா, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய டேக்ஸஸ் தானே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்ஸைஸ் டியூட்டி ஆன் பெட்ரோல் அப்படிங்கிறது ₹19.90 தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ppAC.gov.in அப்படிங்கிற கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் இருந்து நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2023 மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு ₹3 ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நாங்கள் விலையை குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பெட்ரோலுடைய ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது அதுக்குள்ளே இருக்க டீட்டெயில் என்னென்னு பார்த்தோம்னா, டீலர் ப்ரைஸ் வந்து ₹57.35, எக்ஸைஸ் டியூட்டி ₹19.90, ஆவரேஜ் டீலர் கமிஷன் ₹14.68 அண்ட் வேட் வந்து ₹11.95. ஸோ மொத்தமாக ₹102 இல்லை ₹103 அப்படின்னு விற்பனை ஆகிட்டு இருக்கு. இது வந்து அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸை பொறுத்து மாறுது. ஓகேவா, ₹57 அப்படிங்கிறது தான் இந்த பேஸ் ப்ரைஸ். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நாம் என்ன பண்ணுறோம், ₹102க்கும் ₹103 பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன், இந்த ஃபிஸ்கல் இயரில் பெட்ரோல் மூலமாக வந்த ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.48 லட்சம் கோடி. அந்த 7.48 லட்சம் கோடியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஷேருங்கிறது 4.32 லட்சம் கோடி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடையது 3.18 லட்சம் கோடி. இப்போது ஸ்டேட் வைஸாக எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் டீசல் விற்பனை மூலமாக டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்டு வந்து 55.3 கோடி, ஆந்திர பிரதேஷ் 16,688 கோடி பண்ணியிருக்காங்க இந்த 2023-24 ஃபிஸ்கல் இயரில். அதுக்கப்புறம் அஸ்ஸாம், பீகார் இதெல்லாம் வருது. இதில் குஜராத் வந்து 23,604.9 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் இயரோட இந்த இயரில் வந்து குஜராத்துடைய பெட்ரோலியம் ரெவன்யூங்கிறது குறைஞ்சிருக்கு. அப்படியே இறங்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா 2023-24 நிதியாண்டில் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் போட்ட டேக்ஸ் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்த வருமானம் 24,470.8 கோடி. பெட்ரோல் டீசல் டேக்ஸ் மூலமாக அதிகமான வருமானத்தை ஈட்டுற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மகாராஷ்டிரா தான். 36,359.3 கோடி ரூபாயை இந்த ஃபிஸ்கல் இயரில் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த அடிப்படையிலெல்லாம் இந்த பெட்ரோலியத்துறை மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதில் எக்ஸைஸ் டியூட்டி, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கலால் வரி, அந்த கலால் வரி மூலமாக 2,73,683.9 கோடி ரூபாயை அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த 2023-24 ஃபிஸ்கல் இயரில். அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ராயல்ட்டி ஆன் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்குது, செஸ் ஆன் க்ரூட் ஆயில் இருக்குது, கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது. கஸ்டம்ஸ் டியூட்டி மூலமாக வந்து இவங்க 13,133.7 கோடி ரூபாயை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, இந்த ரெண்டு டேட்டாவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கிளியராக புரியணும். பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தானே ரெண்டு பேருக்கும் நல்லா பணம் கொழிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஓகேவா, இது ரெண்டையும் அவங்க விற்கிறதன் மூலமாக அப்படியே கண்ணை மூடிட்டு போனால் அவங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்குது, ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் பெட்ரோல் அண்ட் டீசலை ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்தால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்க எல்லாருமே ஒருமித்த குரலில் சொன்னாலும் ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பெட்ரோல் எந்த அளவுக்கு விலை உயர்ந்தாலும் நம்ம போட்டாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும். ஓகே, அத்தியாவசியமான பொருளாக இருக்கிறதுனால மக்கள் வாங்கி தான் ஆகணும். ஸோ இதில் எதுக்கு நம்ம ஜிஎஸ்டியை அப்ளை பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்க ப்ரைஸெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40% கம்மி பண்ணி எதுக்கு கொடுக்கணும், நல்ல லாபம் வந்துக்கிட்டு இருக்கு, அந்த லாபம் வந்து போயிடுமே அப்படின்னு தான் ரெண்டு கவர்மெண்ட்டும் யோசிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வழக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சாக்கு வந்து
ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் பெட்ரோல் அண்ட் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்றாங்க. இப்போ பேசியிருக்க ஹர்தீப் சிங் பூரியும் வந்து அதே விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கார். இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மை தான். ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களில் இருந்தும் அதில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஸோ பெட்ரோல் அண்ட் டீசலை ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்தால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களுடைய வருவாய் பாதிக்கும். ஸோ அந்தந்த மாநிலங்களுடைய வருவாயை பாதிக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, வேண்டாம் கொண்டு வராதீங்க அப்படின்னு நைஸாக சொல்லுவாங்க. அதனால் இது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஜிஎஸ்டி கீழே பெட்ரோல் அண்ட் டீசல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக தான் இருக்குது. இதோட இந்த வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வாட்டி அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.